காட்டில் கொஞ்சம் வயசான ஒரு சிங்கத்துக்கு ரொம்ப பசிச்சது. அப்போ ஒரு நரியை பார்த்துச்சு. நரியும் சிங்கத்தை பார்த்தது. இப்போ நரிக்கு புரிஞ்சு போச்சு. அப்படியே தடால்னு சிங்கத்தோட காலில் விழுந்தது நரி. இப்படி திடீர்னு விழுகிறவங்கள நம்பலாமா? ஆனாலும் சிங்கம் பார்த்துச்சு. என்ன ராஜா, நீங்கள் என்னைய பார்த்துட்டீங்க, என்னைய குறி வச்சிட்டீங்க, என்னைய கொல்லத்தான் பார்க்குறீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு தேவையான உணவை நான் கொண்டு வரேன், தயவு செஞ்சு என்னைய விட்டுருங்க அப்படின்னு சொன்னோடனே சிங்கம் சம்மதம் கொடுத்தது. நரி தேடி பார்த்தா ஒரு கழுதை போய்கிட்டு இருந்தது. ஆஹா, இந்த மனுஷங்கள்லாம் வார்த்தை ஜாலங்களால் மற்ற மனுஷங்களை ஏமாற்றுவாங்களாமே, மிருகங்களான நம்மளும் அதை முயற்சி பண்ணுவோம் அப்படின்ட்டே பக்கத்தில் போய், கழுதையாரே, இனிமே காட்டுக்கு யார் ராஜா தெரியுமா? நீங்கள் தான். என்ன சொல்கிற? ஆமாம் ஆமாம், சிங்கம் பதவி விலக போகுது, உங்களை தான் அடுத்து ராஜா வாக்க போகிறாங்களாம். உங்களோட அறிவென்ன, உங்களுடைய குரல் என்ன, உங்கள் குரலின் இனிமை என்ன, அதெல்லாம் பார்த்து மயங்கி தான் நீங்கள் தான் அடுத்து ராஜான்னு சிங்கராஜாவே சொல்லிட்டாங்க. உங்களை உடனே கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு ஆசைப்பட்டு நரிக்கு பின்னால் போச்சு. போகலாமா? போனது. சிங்கம் என்ன பண்ணுச்சு? காதை கடிச்சு துப்பிருச்சு. ஐயையோன்னு ஓடி வந்துச்சு. நீ என்னை ஏமாத்திட்ட, சிங்கம் என்னை கொல்லல பார்க்குது. அடடா கழுதையாரே, அப்படி இல்லை, சிங்கம் உங்களை கொல்ல பார்க்கல, உங்களுக்கு கிரீடம் தலையில் சூட்டணும், அப்போ அந்த காது ரெண்டும் இடைஞ்சலாக இருக்கும் இல்லையா, அதனால் காதை கட் பண்ணிருச்சு. அப்படியா, சரி சரி அப்படின்னு திரும்பியும் நரி பேச்சை நம்பி சிங்கத்தை பார்க்க போச்சு. இப்போ என்னாச்சு? வாலை நறுக்கி விட்டுருச்சு. ஐயோ, தப்பிச்சா போதும் சாமின்னு திருப்பி ஓடி வந்து, சீச்சி, ஓம் பேச்சை நம்பி நான் வந்தேன், அது இப்போ வாலெல்லாம் அறுத்துருச்சு. என்ன கழுதையாரே, திருப்பி திருப்பி நீங்கள் தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க. எதுக்காக வாலை அறுத்து விட்டுச்சு? சிம்மாசனத்தில் நீங்கள் கம்பீரமாக உட்காரணும், அப்போ கிரீடம் தலையில் இருக்கணும், அதுக்காக காது போச்சு. கீழே வால் மட்டும் அசிங்கமாக தொங்கிட்டு இருந்தால் நல்லாவா இருக்கும்? அதனால தான் வால் அறுத்துச்சு. இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்கள் கம்பீரமாக சிம்மாசனத்தில் எவ்வளோ இதாக உட்காந்துருக்கலாம், காட்டுக்கு ராஜா நான் தான் அப்படின்னுட்டு. அப்படியா, சரி சரி அப்படின்னு திரும்பவும் ராஜாவாகிற ஆசையில் சிங்கத்தை பார்க்க நரியோட போச்சு கழுதை. இப்போ என்னாச்சு? கொன்னே போட்டுருச்சு. அடடா, இப்போ சிங்கம் சொல்லுச்சு, 2 தடவை அது என்கிட்ட தப்பிச்சாலும் நீ கூட்டிகிட்டு வந்துட்ட, நீ பெரிய கெட்டிக்காரன்தான். ஆனாலும் இப்போ நீ என்ன பண்ண போகிற? கழுதையோட தோல் எனக்கு பிடிக்காது, தோலெல்லாம் எடுத்துட்டு உள்ளே உள்ள கறியெல்லாம் தனித்தனியாக எனக்கு இலையில வச்சு அழகாக எடுத்துகிட்டு வா பார்க்கலாம். மூளை தனியாக, ஈரல் தனியாக, சிறுநீரகம் தனியாக, இப்படி தனித்தனியாக இருக்கணும். ஓகே ஓகே மகாராஜா அப்படின்னு சிங்கம் தன்னோட கூரான பல்லால் கழுதத்தோலை க்ளீன் பண்ணி எல்லா கறியையும் தனித்தனியாக எடுத்து வச்சது. அந்த மூளையை பார்த்த உடனே நரிக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. கழுதை மூளை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமாமே, ஃபஸ்ட்டில் நம்ம மூளையை தின்றுவோம் அப்படின்னு கழுதையோட மூளையை நரி தின்றுச்சு. மீதி எல்லாத்தையும் அப்படியே கொண்டு போய் சிங்கத்தின் முன்னாடி படைச்சது. சிங்கம் பார்த்தது, பயங்கர கோபம் வந்துருச்சு. ஏய், மூளை எங்க? பாக்கியெல்லாம் இருக்குது. மகாராஜா மன்னிக்கணும், கழுதைக்கு மூளையே இல்லை மகாராஜா. அது எப்படி மூளை இல்லாமல் ஒரு மிருகம் இருக்க முடியும்? மூளை இருந்ததுன்னா 2 தடவை உங்கள்கிட்ட தப்பிச்சு போய் 3வது தடவையும் உங்கள்கிட்ட உயிரை விடுமா? அதான் மூளையே இல்லை. அப்படியா அப்படின்னு அதை நம்பி மீதியை அது தின்னுட்டு இருந்தது. சிங்கத்தையும் தன்னுடைய வார்த்தை ஜாலத்தால் மாற்றிருச்சு நரி. இப்படி தான் மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆசையை தூண்டி பேச்சால் மயங்கி வாழ்க்கையை தொலைஞ்சவங்க நிறைய பேர் மனிதர்கள் இருக்காங்க. அதனால் எப்பவும் உஷார் ஐயா உஷாரு, ஓரஞ்சாரம் உஷாரு.